கானா வினோத் வந்து ஸ்டேஜ்ல பேசும்போதே நான் யார் சொல்லியும் எடுக்கல அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இது சேனல் சொல்லி தான் இவர் சொல்றாரு. சேனல் சொல்லி கொடுக்கறதுனால சேனலுக்கு என்னங்க கிடைக்க போகுது? அவர் எடுத்த அதிர்ச்சியான இதுல வந்து என்னுடைய ஃபேஸே அப்படிதான், சிரிச்சா மாதிரி இருக்கிறது தான் என்னுடைய ஃபேஸே. அந்த குறும்படம்ல நல்லா தெரியுது விக்ரம் கண்ணை காட்டுறது. நான் விக்ரமே அப்பதான் நோட் பண்றேன். நிறைய பேர் எனக்கு மார்க் பண்ணி அனுப்புனாங்க அதை. ஸோ அங்கே திவ்யா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ திவ்யா நான் சொன்னாங்க நான் சாப்பிட்டு போய் எடுக்க போறேன்ட்டு. எனக்கு என்ன அப்படின்னா ரம்யா சொல்லியிருக்காங்க இவர் வந்து வெளியில எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அரோராவை தான் வந்து சொல்றோம், ரம்யா வந்து ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. அவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் அவரை வந்து டெம்ப்ட் பண்ணனால தான் அவர் எடுத்தாரோ, நான் இப்படி சொன்னதுனால தான் அவர் எடுத்தாரோ, இப்போ இந்த பழியும் என் மேலே வருமே. இது சொன்னாங்களா? அரோரா சொன்னாங்க. கம்ருதீனுடைய ஃப்ரெண்டு வந்து போட்டிருக்காரு, ஃபினாலேக்கு வந்து கம்ருதீன் போவாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அப்போ வந்து கம்ருதீனுக்கு மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, பார்வதிக்கு இன்வைட் பண்ணலையா? அப்போ பார்வதி கெட்டவங்களா? இப்போ பார்வதி மட்டும் ஏன் கெட்டவங்களா காட்டுறாங்க, ஏன் பார்வதி மட்டும் கூப்பிடல? அப்பவும் கண்டென்ட் வந்து அவங்களால ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றுமே இல்லை, அதுதான் நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து ஒருத்தவங்க கேமை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா என்னுடைய கேம் போச்சு, என்னுடைய பணம் போச்சு, என்னுடைய உழைப்பு போச்சு, அந்த அந்த ஒரு கோபம் வந்து கண்டிப்பாக உள்ளே வர எக்ஸ் கண்டஸ்டன்ட்க்கு இருக்கும். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வீக்கெண்டில் பிக் பாஸில் என்னெல்லாம் நடந்தது? நிறைய குறும்படங்கள், இந்த பிக் பாஸோட கடைசி குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போடப்பட்டது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, யார் டைட்டில் வின்னர் ஆவா அப்படிங்கிறத நம்ம பிக் பாஸ் பிரியா ரஞ்சித் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்கே போயிடுறேன். சனி ஞாயிறு ஸோ வந்துட்டு பிக் பாஸின் கடைசி குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிறைய பேர் அவங்களோட ஆதங்கங்களை, ஸோ உனக்கு தெரியுமா இவங்க இப்படி பேசுனாங்க, உனக்கு தெரியுமா அவங்க அப்படி பேசுனாங்களோ, அவங்க வெளியே நடந்த சில விஷயங்களை வந்துட்டு இங்கே என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, சில கோபங்களை வந்துட்டு என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்கள நேரில் பார்த்தா நம்ம கேட்டுருவோம். அந்த மாதிரி அவங்க நேரில் பார்க்கும்போது சில விஷயங்கள் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. குறும்படம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் குறும்படம் போட்டு காமிச்சாங்க. அதில் ஒரு விஷயம் சரியாக தெரிஞ்சது, அரோரா சொல்லி ஒன்றும் வினோத்தை நான் பொட்டி எடுக்கலை அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அரோரா சொல்லி தான் பொட்டி எடுத்தாருன்னு யார் சொன்னா? அரோராவும் ஒரு காரணம் தான் சொன்னோம். ஓகே, அரோராவும் ஒரு காரணம். அது என்ன அப்படின்னா வந்து இவர் போட்ட குறும்படம்ல வந்து நம்ம லைவ்ல எடுத்த வீடியோஸ் அதுல இருக்காது. ஓகேவா? அரோராவை நல்லவங்களா காட்டணும்னா நல்லவங்களா காட்டலாம், அதுதான் வந்து எபிசோட். இப்ப இந்த குறும்படமும் அதுக்காக குறும்படத்துல என்னன்னா வந்துட்டு பேசினது இருக்கு. திவ்யா கூட அவங்க கான்வர்சேஷன் வச்சதும் இருக்கு, வினோத் கூட கான்வர்சேஷன் வச்சதும் இருக்கு. எனக்கு என்னன்னா குறும்படம்ன்றது வந்து சின்ன சின்ன படத்தை எடுத்து நீங்க சிங்க் பண்ணி போடுறது தான். பட் லைவ்ல அப்படி இல்லையே. லைவ்ல எங்களுக்கு நல்லா முந்தின நாள் வந்து அவங்க ட்விஸ்ட் பண்றாங்க, அவர் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றாங்க. ஆன்சர் மட்டும் பண்ணியிருக்கணும், யாருன்னா எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லாம் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரம்யா, வியானா, திவ்யாலாம் கிச்சனில் பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்து நான் சாப்பிட்டுட்டு போய் எடுக்க போறேன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கிளம்சி மைண்டாக அவருக்கு இருக்கு. ஸோ அந்த கிளம்சி மைண்டில் தான் அவர் வந்து யாருக்காவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாரும் உள்ளே வரவங்கலாம் டைட்டில் வினர்னு சொல்கிறாங்க தான், கடைசி நேரத்தில் சேனல் மாற்றிட்டா என்ன பண்ணுறது, அந்த ஒரு யோசனை இருக்குது, அந்த ஒரு பயம் இருக்குது. அப்போ இந்த 18 லட்சம் எனக்கு லாபம் தானே, நான் 50 லட்சத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது என்னுடைய சம்பளம் ப்ளஸ் இந்த 18 லட்சம் எனக்கு லாபம்னும் போது அதையே நான் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எடுத்தார். ஸோ அவரோட விளக்கமும் இப்படி தான் இருந்தது சாட்டர்டே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு விதமான சாட்டர்டே எபிசோடில் கானா வினோத் வந்து ஸ்டேஜில் பேசும்போதே நான் யார் சொல்லியும் எடுக்கலை அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இது சேனல் சொல்லி தான் இவர் சொல்கிறாருன்னு. நாங்கள் கேட்கவே இல்லையேங்க, யார் சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னு. சேனல் சொல்லி கொடுக்கறதுனால சேனலுக்கு என்னங்க கிடைக்க போகுது? சேனலுக்கு கிடைக்காது. அதாவது ஏன்னா வந்து வெளியில வந்து அரோரா சொல்லி 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 தான் அவர் எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் வீடியோஸ் பேசிட்டு இருக்கோம், சோஷியல் மீடியா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவங்க அரோராவோட பேரை வந்து சேவ் பண்றாங்க. எதுக்கு சேவ் பண்ணணும்? மேபி நான் சொன்ன மாதிரி டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்காக கூட சேவ் பண்ணலாம், இல்லை அந்த பொண்ணு கெட்ட பேர் வர வைக்காம ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே அமுச்சு விட்டுறலாம், நம்ம கெட்ட பேர் உருவாக்காம அமுச்சு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். ஒரு பொண்ணு டைட்டில் வின்னர் வாங்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல பார்த்தா ரொம்ப அமைதியா இருந்தாங்க, இவங்களாம் எதுக்கு உள்ள வந்தாங்க, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல, அரோரா வெளியே போய் என்னாலாம் நினைச்சேங்க ஒரு வாரத்தில் அரோரா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு. இவ்வளோ தூரத்துக்கு ஏதோ ஒரு சின்ன திறமை வைத்து கத்தி சண்டை போடல,
ட்ராமா பண்ணல. ஒரு லவ் ஒரு ட்ராக் பார்த்துச்சு, ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்ராக் பார்த்துச்சு. அது தப்பு அப்படின்னு தெரியும்போது இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, பார்வதி இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த இடத்துலேருந்து அவங்க விலகி வந்துட்டு விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. விளையாட்டு தானேங்க, யார் வேணாலும் யாரை வேணாலும் ட்ரிகர் பண்ணி எடுக்க வைக்கலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கே நம்ம விளையாட தான் அது ஒரு கேம் தான், ஓகே. ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ட் வந்து ஆதிரையும் கொடுத்துருந்தாங்க. என்ன உள்ளே சரி வெளியே சரி அவரை டைட்டில் ஏன் அவர் தப்பே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஆதிரி உள்ள வந்து இப்ப மறுபடியும் உள்ள போனப்ப பேசினாங்க, சண்டை போட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு ரியா வந்து உள்ள வரும்போதும் அவங்களும் காசு எடுக்காதுன்ற ஒரு இன்ட் கொடுத்துருக்காங்க. இது போதும் அவங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ சாட்டர்டே வந்து செட் ஆஃப் கிளாப்ஸ் இருக்கு இல்லையா, ஆமா, அதுவும் இப்ப மைண்ட்ல ஏறி இருக்கும். பயங்கர கிளாப்புங்க. எனக்கு என்ன ஒரே சரியான கிளாப் அரோரா அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கிளாப்பு. ஏதோ ஒரு இடத்துல அவங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கனால தானே. மேபி அவங்க பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சு அந்த டாபிக் எடுத்து பேசினதா இருக்கட்டும், இந்த குறும்படம் இருக்கட்டும், இந்த குறும்படமும் அவங்களுக்காக வந்து அவங்க பாசிட்டிவ் நோட்ல கொண்டு போகணும்னு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாசிட்டிவ் நோட்ல கொண்டு போங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனா அவங்க பண்ண தப்புன்ற மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க, மக்கள் சொல்றாங்க. அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணதா இருக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு சேனல் கிட்டயும் ஹோஸ்ட் கிட்டயும். சரி, ஓகே, இப்போ நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் அனுப்பிச்சாங்க. அதுல ரம்யாவுமே கிச்சன்ல நின்று பேசாம நீ எடுத்துட்டு வினோத்தே அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். நான் மட்டும் கண்டஸ்டண்டா இருந்ததுன்னா நான் எடுத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டோம், பெரிய லக்குன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து ரம்யா கிச்சன்ல நின்று சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவையும் நான் பார்த்தேன். ஸோ அங்கே திவ்யா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ திவ்யா நான் சொன்னாங்க நான் சாப்பிட்டு போய் எடுக்க போகிறேன்ட்டு. எனக்கு என்ன அப்படின்னா, ரம்யா சொல்லியிருக்காங்க இவர் வந்து வெளியில் எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அரோராவை தான் வந்து சொல்கிறோம், ரம்யா வந்து ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. அவர் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் அவரை வந்து டெம்ப்ட் பண்ணனால தான் அவர் எடுத்தாரோ, நான் இப்படி சொன்னதுனால தான் அவர் எடுத்தாரோ, இப்போ இந்த பழி என் மேலே வருமே. இது சொன்னாங்களா? அரோரா சொன்னாங்க. அப்புறம் எங்க நேற்று இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அரோரா இதை சொல்கிறாங்க, ஐயோ இப்போ இதுக்கு வேற என்ன வந்து இது பண்ணுவாங்களே, நீ எப்படி இதை கால்குலேட் பண்ற? குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும், நீ எப்படி கால்குலேட் பண்ற? உன்ன மாதிரி நிறைய பேர் அந்த வீட்டில் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது கிளியர் கட்டாக தெரியுது அவங்க தான் வந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பட் அதில் முக்கிய புள்ளியாக அரோரா இருந்திருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி வந்து அவர் எடுத்த அதிர்ச்சியான இதில் வந்து என்னுடைய ஃபேஸே அப்படி தான், சிரிச்சா மாதிரி இருக்கிறது தான் என்னுடைய ஃபேஸே. அந்த குறும்படம்ல நல்லா தெரியுது விக்ரம் கண்ணை காட்டுறது. நான் விக்ரமே அப்போதான் நோட் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு மார்க் பண்ணி அனுப்புனாங்க அதை நேற்று வீடியோவில். அப்போ தான் நானே நோட் பண்ணுறேன், ஓ ஆமாம், இவர் அல்வா ஊட்டுறாரு, பின்னால் விக்ரம் நிற்கிறாரு, இங்கே அரோரா நிற்கிறாங்க, இங்கே வினோத் நிற்கிறாரு. இப்போ இங்கே நின்றுட்டு இருக்க விக்ரம் வந்து அரோராக்கு இப்படி கண்ணை காட்டுறாரு, ஏய் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் எடுத்துடலான் இருக்கேன், நான் பெட்டி எடுத்துட்டா அப்படின்னும் போது தான் அவர் ஒரு வாய் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு, அரோராக்கு ஊட்டி விட்டுட்டு பெட்டி அவர் எடுத்துடுறாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சிரிச்சது வந்துட்டு இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க உள்ளுக்குள்ள. என்னன்னா என்னோட ஃபேஸ் கட்டே அப்படிதான், நான் எப்பயுமே சிரிச்சா மாதிரி தானே இருப்பேன்றது அரோராவோட. இவர் வந்து அந்த ஷாக்ல இவர் காமெடிக்கு பண்ணாரா நிஜமா பண்ணாரான்னு தெரியலன்ற மாதிரி இவர் ஸ்மைல் பண்ணதா இவர் சொல்றாரு விக்ரம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுதான் பண்ணாங்கன்றதா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல பண்ண ரியாக்ஷன்ஸை தான் பிரவீன் ராஜா இருக்கட்டும், இவங்க வியானாவா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷனை பத்தி தான் இவங்க பின்னால உட்காந்து பேசுறாங்க. அத ஏன் பேசக்கூடாது? இந்த எக்ஸ்பிரஷனை பார்வதி பண்ணிருந்தா ஹோஸ்ட் சும்மா இருந்திருப்பீங்களா? சும்மா இருந்திருப்பீங்களா? நீங்க தாங்க பார்வதி நம்ம தான் பார்வதின்னு கத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்வதியை பத்தின ஒரு தகவலும் இல்ல. பார்வதி என்ன நான் இதை கம்பேர் பண்ணி தான் பாக்குறேன். இப்ப அரோரா இடத்துல இருக்கு, இது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ஃபைனல் செலிப்ரேஷனுக்கு பார்வதி வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு, கமருதீன் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தா ரொம்ப சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா நிறைய விஷயங்களுக்காக போராடின மக்கள் வந்து முட்டாளாயிடக்கூடாதுல்ல, என்னோட கேள்வி. கரெக்ட். எவ்வளோ அடிச்சு கேள்வி கேட்டிருக்கோம், எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியாதுங்க. சோஷியல் மீடியாவில் உட்காந்து ஒவ்வொரு சேனல்ஸும் நாங்கள்லாம் உட்காந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், என்ன நடக்குது, எது சரி எது தவறு, பார்வதிக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசல்ட்டை நம்ம நேற்று பார்த்தோம். சாண்ட்ரா அவர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போனது, இறங்கி வராங்க. அங்கே உட்காந்து இந்த ஆடியன்ஸை ஒரு ஆள் ஒரு சவுண்டு கொடுக்கல. அதை பார்த்தீங்களா? பார்த்தேன். அவங்க எழுந்து போகும்போது கொடுக்கல, அவங்க மைக்கில் பேசும்போது கொடுக்கல. அது ஏன்னா வந்து மக்களுக்கு வந்துட்டு சாண்ட்ரா மேலே வந்துட்டு எந்த ஒரு கோவம் கிடையாது, பார்வதி வெளியே போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தம்.
அதுதான் அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் அது நான் நினைக்கிறேன். ம். கோவத்தின் வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். சேனல் சைட்ல இருந்து இவங்க 2 பேருக்கும் இன்வைட் போயிருக்கா அப்படின்னு கேட்டா, ஏன்னா நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு தான் இத நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு இன்வைட் போதுன்னா 2 பேருக்குமே தான் இன்வைட் போகும். ஒருத்தருக்கு கூப்பிட்டுட்டு இன்னொருத்தர் கூப்பிடாம விட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நெறைய பேர் வந்து கம்ருதீனுடைய ஃப்ரெண்ட் வந்து போட்டிருக்காரு. ஃபினாலேக்கு வந்து கம்ருதீன் போவாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அப்போ வந்து கம்ருதீனுக்கு மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. பார்வதிக்கு இன்வைட் பண்ணலையா? அப்ப பார்வதி கெட்டவங்களா? அப்ப பார்வதி மட்டும் ஏன் கெட்டவங்களா காட்டுறாங்க? ஏன் பார்வதி மட்டும் கூப்பிடல? அப்படிங்கிற மாரி நெறைய மெசேஜஸ். நான் தெளிவா சொல்றேன். சேனல் கூப்பிடுறதா இருந்தால் 2 பேரையுமே தான் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா 2 பேருக்குமே தான் ரெட் கார்டு குடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே தான் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லன்னா 2 பேருக்குமே இன்வைட் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ லாஸ்ட் சேனலோட கால் தான் அது. இப்போ கம்ருதீன் போறாரு, அது ஊர்ஜிதமான ஒரு தகவலா இருக்குன்னா, சேம் இன்வைட் பார்வதிக்கும் போயிருக்கும். மேபி அவங்க அத வேண்டான்னு மறுத்திருக்கலாம். இங்க இருந்து வெளியே போன மன உளைச்சல்ல அவங்க இன்னும் வெளியே வந்திருக்கவே வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்னன்னா, போத் 2 பேருமே நேத்து ஒரு வீடியோ அண்ட் பிக்சர் ரிலீஸ் பண்ணது வந்து எனக்கு ஓகே. அவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டாங்க. அண்ட் கம்ருதீனுக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்கு. அவங்க ஃபேன்ஸ் கிட்டயும் சரி. அதுலேருந்து அவர் மீண்டு வந்திருக்கார். ஒரு ஒரு பழைய கம்ருதீனோட சிரிப்பை பார்க்க முடிஞ்சுது. டான்ஸை பார்க்க முடிஞ்சுது. அந்த வரவேற்பை அவர் நல்லா ஏத்துக்கிட்டாருன்னும் போது அவரு ஓகே ரெட் கார்டு வாங்கினாலும் அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை ஒரு செலிப்ரேஷனா பாக்குறேன். அதே மாதிரி ரெட் கார்டு வாங்கினா செலிப்ரேஷன் பண்ண ஐயோ ஏன் தலைவர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நீங்க கூப்பிட தலைவர் நீ ஏன் பண்ண இல்ல நான் சொல்றேன். சீசன் 7ல பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு செலிப்ரேட் பண்ணாரு. நான் அப்படிதான் வந்து இதையுமே நானுமே எதிர்பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து ரெட் கார்டு செலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சா யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ல அந்த லொகேஷன் மட்டும் போட சொல்லுங்களேன். எவ்வளவு பேர் வராங்கன்னு மட்டும் பாருங்க. இல்ல ஆக்சுவலா கண்டிப்பா நான் சொல்றேன். பாரு சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் இருந்துன்னா நம்ம வந்து அதை தாராளமா பண்ணலான்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பார்வதி சைட்ல இருந்து எந்த ஒரு மெசேஜும் இல்லை. இப்ப கம்ருதீன் சைட்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டு போட்டிருக்காரு அவர் உள்ள போறாரு, எஸ் ஃபைனலுக்கு வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் பார்வதி சைட்ல இருந்து அந்த மாதிரி எந்த மெசேஜஸும் இல்லைங்கிறதுனால மக்கள் ரொம்ப குழப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு இன்வைட் போச்சா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. ஸோ பார்வதி சைட்ல இருந்து யாராவது இருக்காங்கன்னா அதை கிளியர் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு, மக்களுக்கு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நேத்து ஒரு விஷயம் நடந்தது, அது எல்லாருக்குமே வந்து சப்போஸ் 2 பேருக்குமே இன்வைட் போயிருக்கு அப்படின்னா சேனல் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து நடந்த விஷயத்தை நான் கேட்க போறேன். குறும்படம் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டாங்க. கெஸ்ட்டாக வந்தவங்களுக்கு எதுக்கு குறும்படம் போடணும்னு சில தரப்பினர் கேட்குறாங்க. சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, குறும்படம் போட்டது சரிதானே, ஏன்னா எப்போவுமே வந்துட்டு வெளியே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு கொஞ்சம் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பிக் பாஸில் நடக்கும். சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுது? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு குறும்படம் போடும்போதே வந்து இந்த எபிசோடு வந்து ஃபினாலேல ஃபைனலில் இருக்கிற அந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு இல்லையே, அந்த இடமே ஃபைனலிஸ்ட்டுக்கு இல்லையே, இந்த சாட்டர்டே சண்டே இந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு இல்லையே அப்படின்னும் போது அப்பவும் கண்டென்ட் வந்து அவங்களால ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றுமே இல்லை. அதுதான் நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து ஒருத்தவங்க கேமை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா என்னுடைய கேம் போச்சு, என்னுடைய பணம் போச்சு, என்னுடைய உழைப்பு போச்சு, அந்த அந்த ஒரு கோபம் வந்து கண்டிப்பா உள்ள வர எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு இருக்கும். இன்னொன்று அதை தான் வந்து பிரவீன் ராஜும் சரி வியானாவும் சரி அதை காட்டினாங்க. ரம்யா வந்து சுயநலவாதி, இப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. இல்லை சார் நான் வந்து இங்கே இப்படி சார் அப்படி சார் அப்படின்னா. ஆனால் மேக்சிமம் ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கும் வியானாக்கும் தான் இருந்தது. அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல. இல்ல அவங்க பெருசா எடுத்துக்கல. பட் அவர் நேத்து பேசின விதம் இருக்கு இல்லையா, அது ஒரு விதமான மிரட்டல் மாதிரி அப்படி இருந்தது. விஜய் சார் பேசும்போது ஆமா என்ன கண்ணு அப்படி வச்சுட்டு இருக்கீங்க, அப்படி வச்சா என்ன முறைக்கிறீங்களா, என்ன இப்படி பாக்குறீங்களா, பிரவீன் என்ன இப்படி பாக்குறாரு, பிரவீன் என்ன திட்டன் பண்றாரு. என்ன சார் ஹோஸ்ட் மாதிரி பேசுங்க சார், ப்ளீஸ் ஹோஸ்ட் மாதிரி பேசுங்க. எனக்கு புரியல. மக்களை திரும்பி கேட்கிறாரு ஆமா தானே அப்படின்னு கேட்டா அங்க இருக்க யாராவது இல்லைன்னு சொன்னா வெளில அனுப்பிடுவீங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல ஆடியன்ஸால ஆமாவை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. வெளியில விட்டு சொல்ல வைங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு கேட்க வேண்டியதுதான். ஒரு ஆளை வந்து கண்ணை பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியும்னா என்னால் உங்கள் கண்ணையும் பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு வந்துட்டு மக்கள் ஆமா தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விகள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிரவீன் அவர்கள் வாயை மூடிட்டாரு.
நீங்க சொன்ன மாதிரி ரம்யா அவர்கள் 2 பக்கம் பேசின மாதிரி இருந்தது. ஸோ வியானா, ரம்யா, பிரவீன் இவங்க 3 பேர் மட்டும்தான் வெளியே நடக்கிற விஷயத்த உள்ள வந்து சொன்னாங்களா? இல்ல. ம். ஐ திங்க் அப்சரா அவ்வளோ பேசல. பிரவீன் காந்தி சாரும் இல்ல அவ்வளோ அப்சரா நீட்டுங்க. அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன சிம்பிளா லிமிட்டோ சொல்லுவாங்க, சிம்பிளா முடிச்சிருவாங்க. முடிச்சிருவாங்க அவங்க பட் அந்த எப்பவுமே. நேரத்துல வந்து விக்ரம் பண்ணது எனக்கு அப்படி இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அது அதை அக்செப்ட் பண்ணல ஹோஸ்ட். இப்போ இந்த குறும்படம் பாத்தீங்களே, அப்பவும் அப்படிதான் தெரிஞ்சுதா? அப்ப அவங்க வாயில இருந்து எஸ்ன்ற பதிலா இல்ல நோன்ற பதில் எதிர்பார்க்கறீங்களா? ஹோஸ்ட் எதிர்பார்க்கறது நோ, நான் அப்படி பார்க்கல அப்படிங்கிற பதில். அதனால அந்த இடத்துல அப்சரா என்ன சொல்லணுமோ அதை சொன்னாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அவங்க யாருக்கும் சேலரி போலங்க. பயம். ஆமா, நிச்சயமா இருக்கும். இத்தனை நாள் உழைப்பு இருக்கு இல்லையா? அவங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா சேலரி இமீடியட்டாலாம் கிரெடிட் பண்ண மாட்டாங்க. ஷோ முடியணும். ஷோக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஃபார்மட் இருக்கு. அது முடிஞ்சாதான் எல்லாருக்கும் சேலரி போகும். ஸோ அந்த பயத்தினால மட்டும்தான் பிரவீன்ராஜும் அங்க அமைதியா இருந்தாருன்றது என்னுடைய கருத்து. இன்னொன்னு அது ஹோஸ்ட்ங்கிறதுனால. ஓகே. ஸோ இதே கண்டஸ்டன்ட் இருந்திருந்தா பிரவீன்ராஜ் வேற மாதிரி பேசியிருப்பாரு நான் சொல்லுவேன். பிரவீன்ராஜுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குதான், நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஆட்டிடியூட் தான். இல்ல நான் இப்ப பர்சனலா நான் ஒண்ணே கேக்குறேன். ஒண்ணு ஒரு சொல்றேன். ஆளுக்கு ஆட்டிடியூட் இருக்க கூடாதா? இருக்கலாம், நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க இருக்கலாம். சொல்லலாம். நான் அததான் சொல்றேன். என்ன இப்போ அப்போ மனசுல ஒரு விஷயம் தோணுது. நான் அததான் சொல்ல வரேன். எங்க சார்பாதான் உள்ள போயிட்டு பிரவீனும் சரி வியானாவும் சரி, நீங்க கேட்கலன்னு தலையில அடிச்சுக்கிட்ட கொஸ்டினை தான் அவங்க உள்ள போய் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. நீங்க அப்பப்ப கேட்க வேண்டிய கொஸ்டினை கேட்டிருந்தால் எக்ஸ் கண்டஸ்டண்டா போனவங்க கொண்டாடி இருப்பாங்க, கொண்டாட்டத்துல இருந்திருப்பாங்க. நீங்க அதை கேட்கல சார். ஒருத்தவங்களுக்கு கேட்டு இன்னொருத்தவங்களுக்கு வியானா சொன்ன கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஹோஸ்டுக்கு புரிஞ்சும் அந்த இடத்துல விக்ரம காப்பாத்துறாரு. கிளியரா சொல்றாங்க. ஒரு ஒரு பட்டிமன்றம் மாதிரி வருது, ஆண்களா பெண்களான்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது. அப்போ பெண்கள் சைட்ல இருந்து வியானாவை ஜட்ஜா போடுறாங்க. காய்ஸ், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்களோ அதை நான் எடுத்து வச்சு நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுனால அவங்க சொன்ன வார்த்தை தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ஜட்ஜ் இப்படி இருக்கக்கூடாது, ஜட்ஜ் இப்படி இருக்கக்கூடாதுன்னு இவர் உட்காந்து தர்ணா பண்ணாரு விக்ரம் அவர்கள். ஏன்னா அந்த டைம் வியானா கூட சண்டை போட்ட டைம் அவர். அப்போ அவ்வளவு தர்ணா பண்ணும்போது ஜட்ஜை மாத்துறாங்க. அரோரா இந்த சைடு கம்ருதீன். சோ அவங்க 2 பேர் தான் ஜட்ஜ் ஆகுறாங்க. அப்போ அந்த இடத்துல வியானா வந்து சப்போஸ் விக்ரம்காக வியானா கீழே உட்காந்து நான் தர்ணா பண்றேன்னா அங்க ஒரு பையன் மதிச்சிருக்க மாட்டான். ஏன்னா விக்ரம் பின்னால ஒரு கேங் இருக்கு, மெஜாரிட்டி இருக்கு. ஸோ அதை தான் அவங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹோஸ்ட் கிட்ட. ஆனா அது ஹோஸ்ட்க்கு புரியல. ஓகே. ஹோஸ்ட்டுக்கு புரியவும் இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை ஹோஸ்ட் கேட்கவும் இல்லை. கண்டிப்பா. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் சார்பா வியானாவும் பிரவீனும் கேட்ட விஷயங்கள், நீங்க இப்ப சொல்றீங்களே நீங்க பண்ணது தப்பு பிரவீன், நீங்க கேட்டிருக்க கூடாது, நீங்க பண்ணது தப்பு வியானா, நீங்க கேட்டிருக்க கூடாதுன்னு, நீங்க இது ரெண்டுமே மக்களை பார்த்து சொல்றீங்கன்னு நான் சொல்வேன். கண்டிப்பா. ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி.